ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசி உப்புமா. எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்களா? எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்கும். வரலட்சுமி நைலான் ஜவ்வரிசி 2 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி இப்போ ரெடியாக இருக்குது. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். நான் 2 கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஓவர் நைட் மூடி வச்சிடலாம். இருக்கட்டும். அரை கப் பாசிப்பருப்பு வாஷ் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்ச ஜவ்வரிசி ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, பச்சை மிளகா விழுது 2 ஸ்பூன், ஒரு லெமன், வேக வச்ச பாசிப்பருப்பு எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இதை ரெடி பண்ணிடலாம். கடாய் வச்சு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க, ஏன்னா ஜவ்வரிசி அடி பிடிக்கும். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் நல்லா பொரிஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, ஊற வச்ச ஜவ்வரிசி சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகா விழுது நல்லா கலந்து விட்டுருங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா ஜவ்வரிசி அடி பிடிச்சிக்கும். ஜவ்வரிசி கையில் எடுத்து அமுத்தி பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் வெந்திருக்கா இல்லையான்னு. செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வெந்துருச்சு. இப்போ நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஜவ்வரிசி உப்புமா ரெடியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.